ஐயா உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயின் மூவி வச்சு ஒரு மூவி எடுப்பார். இந்தி டெல்லி தான் தமிழ்நாடா சரி அப்படின்னு கேட்பாங்க. இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே படக்குழுவை பொங்கல் விழாவுக்கு அப்படியே அனுப்பிச்சு விடுவாங்க பேக் பண்ணி. எங்க பொங்கல் விழால இந்தியில கொண்டாடிட்டு இருப்பாங்க. அங்க போய் படக்குழு அந்த படக்குழு உதயநிதி அவர்கள் தெரியாம போகுமா? ரெட் ஜெயின் நிறுவனத்தோட தெரியாம போகுமா? அப்ப எந்த விதத்துல சிறுபான்மை மக்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு போய் சொல்றாங்க? இவங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுமா, ஆனா இவங்க பிஜேபி ஏத்து நிப்பாங்களாம். நாங்க கோர்ட்ல முட்டி மோதிட்டு இருக்கணுமா, ஆனா நம்ம பி டீமா. இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க புரிஞ்சுக்கணும், பகுதி செயலாளர்கள் புரிஞ்சுக்கணும், பெண்கள் புரிஞ்சுக்கணும். நீ பிஜேபியோட எதிரி இருந்தா பிஜேபி மூவியை நிப்பாட்டி இருப்பாங்க. நீ தான் பின்னாடி வழியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிய உட்காந்துக்கிட்டு. இந்த நடிப்பு தெரியாதா? இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, ஒடுக்கப்பட்ட மக்களே புரிந்து கொள்ளுங்கள். திமுகவுடைய சூழ்ச்சி வரலாறு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், இலவசம் கொடுக்கிறோம். ஒரு கோட்டர் இப்பதான் கேட்டேன், எவ்வளவு விலைன்னு கேட்டேன். அதுல 4 மாவட்ட செயலருக்கு எவ்வளவுன்னு தெரியல. நான் கேட்டவொன்னு இப்பதான் நம்ம பசங்க கேட்டு வந்தேன். வந்தவொடனே சொன்னாங்க, அண்ணன் ஒரு கோட்டர் 160 ரூபாண்ணே அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, சென்னை முழுதும் கஞ்சாவுடைய சேல்ஸ் தெருவுக்கு இருக்கு. 4 அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் முதல் கொண்டு. அதுல முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டு சொல்றாரு, இல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு பிஜேபியோட துணை வேணும். அது கடல் வழியா வருதான். அந்த கடல் யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கான். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரட்டும், ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு உன் கண்ட்ரோல தான் இருக்கு. உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு, கமிஷனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன் கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாவட்ட செயலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணும் பண்ணல. கேட்டா ஒரு மீட்டிங் போட்டு கஞ்சா சேல்ஸ் இல்லன்னு இங்க இருக்க மாசு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு அமைச்சர், அதுல வேற உட்கார்ந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட். எதுக்கு நீங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க? கஞ்சாவே தமிழ்நாட்டுல இல்லையா? வாயில தான் இதுக்கு மேல பேசுனீங்க. நான் சொல்லிட்டேன், இன்னும் வாயில கெட்ட வார்த்தை மட்டும் தான் எனக்கு வரல. என்ன ஒரு அநியாயம்! 15 வயசு பையன், 16 வயசு பையன் கஞ்சாவை ஸ்கூல்ல சேல்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தாயும் மரண வாக்குமூலத்தில் ஒவ்வொரு நாள் நின்று இருக்காங்க. 60,000 கோடி ரூபாய் நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. 160 ரூபாய் 30 நாள் குடிச்சா 4,500 4,800 5,000 ரூபாய் புடிங்கிட்டு இருக்கீங்க. டாஸ்மாக் மூலியமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் புடுங்கிறத தமிழக பெண்களுடைய பாதுகாப்பா? நான் கேட்கிறேன். முதலமைச்சர் அவர்களே, ஒரு கோட்டை 160 ரூபாய்க்கு வித்து 30 நாள் குடிச்சு 5,000 ரூபாய் புடிங்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் தாய்